வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டின் மூலம் தினமும் காலை உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள் வெற்றி பெற்ற வரலாறை நாம் படிக்கிறோம். அதிலும் குறிப்பாக சிலரின் உள்ளுணர்வை தூண்டுகின்ற அளவிற்கு நாம் அவர்களை குறை சொன்னால் அவர்கள் அதனால் தன்மானம் கொண்டு வெற்றி பெற்ற வரலாற்றினையும் நாம் காணுகிறோம். இப்படித்தான் ஒரு பையனை தகப்பனார் பள்ளியில் சேர்ப்பதற்காக ஆசிரியரிடம் கூட்டிக் கொண்டு போனார். ஆசிரியர் கொஞ்சம் ஜோதிடம் தெரிந்தவர். அவன் கையை பார்த்து, கல்வி ரேகை உனக்கு இல்லை, எனவே படிப்பு வராது, நான் உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று அனுப்பிவிட்டார். அந்த பையனுக்கோ மிகவும் சோர்வாகி அவன் மனமெல்லாம் மிகவும் வெதும்பி போய்விட்டது. இருந்தாலும் அவனுள் எழுந்த உணர்வு, நான் நிச்சயமாக அந்த ஆசிரியரிடம் படித்தாக வேண்டும் என்று சொல்லி, படிப்பு கோடு இல்லை என்று சொல்லித்தானே என்னை அவர் அனுப்பினார் என்று சொல்லி ஒரு கத்தியை எடுத்து அவன் கையில் கோடாக கிழித்துக் கொண்டான். பிறகு அந்த புண் ஆறியவுடன் தந்தையுடன் அந்த ஆசிரியரிடம் சென்றான். ஆசிரியரிடம் கையை காட்டினான். அந்த கீறப்பட்ட ரேகையை பார்த்தவுடனே ஆசிரியருக்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது. படிப்பதற்கு ஒரு பையன் இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறான் என்று சொல்லி அவனை பள்ளியில் சேர்த்துக் கொண்டார். அவனும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. அவனது உடை கூட சரியாக இருக்காது, உண்ணுவதற்கு கூட உணவு இருக்காது. மற்ற மாணவர்களெல்லாம் அவனை கேலி பண்ண பிறகு கூட அவன் ஒழுங்காக படித்தான். அவன் பெயர்தான் பாணினி. பாணினி என்று சொன்னால் சமஸ்கிருத மொழிக்கு இலக்கணம் எழுதியவன். எப்படி தன்னை பள்ளியில் சேர்க்க முடியாது என்று சொன்ன ஆசிரியரிடம் தன் கையை கீறி அங்கே மாணவனாக சேர்ந்தானோ, எப்படி மற்ற மாணவர்களாம் கேலியும் கிண்டலும் செய்த பிறகு கூட நான் வென்று காட்டுவேன் என்று சொல்லி சமஸ்கிருத மொழிக்கு இலக்கணம் வகுத்தவன். அந்த புத்தகத்தின் பெயர் பாணினியம். சமஸ்கிருத மொழியின் இலக்கண தொகுப்பு பாணினியம் என்று பெயர் பெற்றது. இதுதான் வாழ்க்கை. அந்த மாணவன் அன்று ஆசிரியரை விரட்டி விட்டார் என்று பள்ளிக்கு போகாமல் இருந்தால் அவன் ஒரு சமஸ்கிருத மொழிக்கு இலக்கணம் எழுதியிருக்க மாட்டான். உள்ளுணர்வை தூண்டிவிட்டார்கள். அந்த ஆசிரியர் முதலில் அவனை தூண்டிவிட்டார். அவன் வெற்றி பெற்றான். இரண்டாவது, அவன் கூட பயின்றவர்களும் இவனிடம் பணம் இல்லை, அழுக்கு ஆடை அணிந்திருக்கிறான், இவன் என்ன படித்து கிழித்து விடுகிறான் என்று சொன்னதையும் மனதில் தாங்கி அதை ஒரு உருவாக கருவாக எடுத்து ஒரு சமஸ்கிருத மொழிக்கே இலக்கணம் வகுத்தான். அதுதான் பாணினியம் என்றது. எனவே வாழ்க்கையிலே சில நேரத்தில் நாம் சிலரை கொஞ்சம் மனசு தொடுகின்ற அளவிற்கு நாம் பேசிவிட்டால் அந்த வைராக்கியம், நான் எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன், எப்படியும் நான் வெற்றி பெற்று நல்ல பெயரை வாங்குவேன் என்ற ஒரு வீரம் வரும். அதுதான் அந்த பாணினி என்ற சிறுவனுக்கு வந்தது. எனவே வாழ்க்கை பயணத்திலும் நாம் சின்ன வயதில் பார்த்திருப்போம், எதிர் வீட்டுக்காரர் நம்மை திட்டியிருப்பார், நம் ஊருக்காரர் நம்மை கேலி பண்ணியிருப்பார்கள். ஆனால் ஏறத்தாழ 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நபர் உங்களை பாராட்டுகின்ற முகமாக உன்னை வரவேற்பார்கள். காரணம், சிறு வயதில் நீங்கள் சாதாரணமாக இருந்தீர்கள். வளர வளர உங்கள் அறிவு கூர்மையாலும் செயல் திறமையாலும் ஒரு வாழ்க்கையில் வெற்றி வீரராக மாறியிருப்பீர்கள். எனவே எந்த நோக்கத்தோடு யார் எதை சொன்னாலும் நமக்கு முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி. நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், அதற்கு எந்த தியாகத்தையும் நாம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று நினைத்து வாழ்க்கையில் வெற்றியை நாம் அடைய வேண்டும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி தினமும் உங்களுக்கு வெற்றியை தரும். தினமும் நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.